என்டர்டெயின்மெண்ட் கல்பாத்திய சகோரம் தயாரிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் நடிப்பில் கோட் செப்டம்பர் 5 முதல் உங்கள் திரையரங்குகளில். அன்னபூர்ணா உரிமையாளர் சீனிவாசன் தாமாக முன்வந்துதான் மன்னிப்பு கோரினார். மிரட்டி வரவழைக்கவில்லை என்று வானதி சீனிவாசன் எம்எல்ஏ விளக்கம். அன்னபூர்ணா உணவகத்திற்கு சென்று நான் ஜிலேபி சாப்பிட்டது இல்லை, ஸ்வீட் காரம் சாப்பிட்டு ஜிஎஸ்டி பில் கேட்டதாக உணவக உரிமையாளர் பேசிய நிலையில் வானதி மறுப்பு. தமிழக அமைச்சர்களின் பொய்களை தோலுரிக்கிறார் நிர்மலா சீதாராமன். பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் காட்டம். நிதியமைச்சரிடம் அன்னபூர்ணா சீனிவாசன் மன்னிப்பு கேட்ட வீடியோ பாஜகவினரால் பகிரப்பட்டதற்கு அண்ணாமலை மன்னிப்பு. அன்னபூர்ணா சீனிவாசனிடம் தனது வருத்தத்தை தெரிவித்ததாகவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. கோவை அன்னபூர்ணா உரிமையாளர் சீனிவாசனை ஆணவத்தின் உச்சத்தில் பாஜக அவமானப்படுத்தியுள்ளது. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சனம். தமிழகத்தில் மதுவிலக்கை கொண்டு வந்தவர் கருணாநிதி, மதுக்கடையை கொண்டு வந்தவர் எம்ஜிஆர், அரசு நிறுவனமாக்கியவர் ஜெயலலிதா என்பதை அதிமுகவினர் சிந்திக்க வேண்டும் எனவும் அமைச்சர் சிவசங்கர் பேட்டி. அமெரிக்க பயணத்தை முடித்துக் கொண்டு தமிழகம் புறப்பட்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். குட் பை யுஎஸ்ஏ என எக்ஸ் தளத்தில் பதிவு. முதலமைச்சரின் அமெரிக்க பயணத்தின் மூலம் 7,611 கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு தகவல். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமெரிக்க பயணம் தோல்வி என பாமக நிறுவனர் ராமதாஸ் விமர்சனம். ஒப்பந்தம் செய்துள்ள நிறுவனங்கள் ஏற்கனவே தமிழ்நாட்டில் உள்ளவைதான் எனவும் அறிக்கை. தமிழ்நாட்டில் PhD படிப்பின் தரம் குறைவாக உள்ளதாக ஆளுநர் RN ரவி விமர்சனம். மாநில அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்கள் ஒருங்கிணைப்பு இல்லாமல் தனித்து இயங்குவதாகவும் குற்றச்சாட்டு. மதுபான கொள்கை வழக்கில் நீண்ட போராட்டத்திற்கு பின் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன். சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெறும் வழக்கு விசாரணைக்கு ஒத்துழைக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. நீண்ட காலமாக சிறையில் இருப்பது சுதந்திரத்தை அநியாயமாக பறிப்பதாக அமையும். உச்சநீதிமன்ற உத்தரவால் 6 மாதங்களுக்கு பின் திகார் சிறையிலிருந்து விடுதலையாகிறார் அரவிந்த் கெஜ்ரிவால். தனிப்பட்ட மத நம்பிக்கைக்காக நாட்டின் பிரதமரும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியும் சந்தித்திருக்க கூடாது. உச்சநீதிமன்ற பார் கவுன்சில் தலைவர் கபில் சிபல் திட்டவட்டம். சென்னை அரசு பள்ளியில் சர்ச்சைக்குரிய கருத்து தெரிவித்த விவகாரம். திருப்பூர் பரம்பொருள் அறக்கட்டளையில் விசாரணை முடிந்த நிலையில் சென்னை அழைத்து வரப்பட்டார் மகாவிஷ்ணு. சர்ச்சை பேச்சாளர் மகாவிஷ்ணுவின் அலுவலகத்திலிருந்து ஹார்ட் டிஸ்க் மற்றும் பென்டிரைவ் பறிமுதல். மகாவிஷ்ணு மற்றும் அவரது குடும்பத்தினரின் 8 வங்கிக் கணக்குகளை போலீசார் ஆய்வு செய்து வருவதாக தகவல். தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க தவறிய திமுக அரசை கண்டித்து மாபெரும் ஆர்ப்பாட்டம். வரும் 24ஆம் தேதி நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு.
மதுரையில் மகளிர் விடுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் 2 பெண்கள் உயிரிழந்த விவகாரம். விடுதியின் கீழ்த்தளத்தில் இயங்கி வந்த விசாகா மருத்துவமனையில் பணியாற்றிய மருத்துவர் கைது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 960 ரூபாய் உயர்ந்து 54,600 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளியின் விலை கிலோவிற்கு 3,500 ரூபாய் உயர்ந்து 95,000 ரூபாயாக விற்பனையாகிறது. கல்லூரி மாணவர் மற்றும் சிறுவனை தாக்கிய விவகாரத்தில் தலைமறைவாக இருக்கும் பாடகர் மனோவின் மகன்கள் ஆந்திராவில் பதுங்கியிருப்பதாக வந்த தகவலை அடுத்து தனிப்படை விரைந்தது. திண்டுக்கல் மாவட்டத்தில் 2 குழந்தைகள் உட்பட 4 பேருக்கு டெங்கு பாதிப்பு. அரசு மருத்துவமனையில் உள்ள தனி வார்டில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தகவல். கரூரில் உள்ள அரசு அலுவலக வளாகத்தில் அரசாணைக்கு எதிராக விநாயகர் கோயில் கட்டுவான். பல்வேறு சமூக அமைப்பினரின் புகாரை அடுத்து ஆட்சியர் உத்தரவின் பேரில் இரவோடு இரவாக இடித்து அகற்றம். மதுரை திருப்பரங்குன்றம் தென்கால் கரை கண்மாயில் கனிம வளம் கடத்தல் என புகார். காவல் நிலையத்தின் முன் நீர்வளத்துறை அதிகாரியிடம் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரி கடும் வாக்குவாதம். மண்ணு எங்க கொண்டு போனீங்க? உங்க பேர் போட்டோம்னா 3 நாள் மண்ணு போயிருக்கு. அதுக்கு பதில் சொல்லுங்க. 3 நாள் மண்ணு வண்டி ஓடி இருக்கு. உங்க ஆர்டர்ல நான் உங்க ஏடி ஆர்டர் தானே, உங்க ஏடி கிக்கு தான் நீங்க வரீங்க. நான் ஏ கிக்கில நான் வந்தேன். மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோயில் ஆவணி மூல திருவிழாவில் இன்று பிட்டுக்கு மண் சுமந்த நிகழ்ச்சி. பாண்டிய மன்னனாக திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி தெய்வானை அம்மன் பங்கேற்பு. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜனவரி 11ஆம் தேதிக்கான ரயில் டிக்கெட் முன்பதிவு நிறைவு. காலை முன்பதிவு தொடங்கிய 5 நிமிடங்களில் டிக்கெட்டுகள் அனைத்தும் விற்று தீர்ந்தன. கமலா ஹாரிஸுடன் மீண்டும் விவாதம் நடத்த மாட்டேன் என ட்ரம்ப் அறிவித்ததன் எதிரொலி. அமெரிக்க அதிபர் தேர்தலில் கமலா ஹாரிஸுக்கு அதிக வரவேற்பு கிடைப்பதாக கருத்து கணிப்பில் தகவல். ராஜஸ்தானில் யூத் அபியாஸ் என்ற பெயரில் இந்திய அமெரிக்க ராணுவத்தினர் கூட்டு பயிற்சி. தீவிர பயிற்சியுடன் கிரிக்கெட் கைப்பந்து விளையாடி உற்சாகம். குடியரசுத் தலைவர் வரை சென்றும் மம்தா பானர்ஜி தங்களை சந்திக்க மறுப்பது ஏன்? கொல்கத்தா மருத்துவர் குறையை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மருத்துவர்கள் கேள்வி. ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் கல்பாத்திய சகோரம் தயாரிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் நடிப்பில் கோட் செப்டம்பர் 5 முதல் உங்கள் திரையரங்குகளில்.